ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு தினம் 675வது நாமாவளியாக ஓம் மானதாய நமாக, முருகப்பெருமான கௌரவத்தை அளிப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது குமார பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த வினைக்கு தகுந்த உடம்பையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, கௌரவம் அளிப்பவர் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய ரகசியம். எல்லா உயிர்களும் எல்லா பாக்கியத்தையும் அடையணும், இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து அந்தந்த சௌக்கியத்தை அடையணும். அப்போ அதுக்கு தடையாக இருக்கக்கூடியது அவர்களுடைய நல்வினை தீவினை. அந்த இரண்டு வினைகளையும் போக்கி அவளுக்கு ஞானத்தின் மூலமாக ஆனந்தத்தை கொடுப்பார். அது எந்த பிறவி எடுத்தாலும். அதனால்தான் அடியார்கள் எல்லாம் இந்த ஞானத்தை அடைய இதெல்லாம் இன்பம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவாள். அப்போ இதால் இன்பமா அதால் இன்பமா அப்படின்னு பார்க்க மேலான இன்பம் எது அப்படின்னா இறைவனுடைய திருவடி. அதை அடையோடாமல் தடுக்கக்கூடியது ஆணவம், கர்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள். இதால் தான் நமக்கு நிறைய பிறப்புக்கு காரணமாக அமையுது. அழகாக சொல்லுவார், எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம், இனி உனது அபயம் எனது உயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது, கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் அப்படின்வார். அதாவது இந்த பூமி, இந்த கழுகோடு நரிகள் இதெல்லாம் இந்த உடம்பை சாப்பிட்டு யமன் வந்து போய் அவருக்கு பிரம்மா என்னுடைய தலையெழுத்தை எழுதி அவர் எல்லாருமே அசந்துட்டாங்க. அப்படி நிறைய பிறப்பு எடுத்துட்ட அந்த பிறப்பெல்லாம் போக்கணும், பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம், கர்ம, மாயைகளை எல்லாம் போக்கி அந்த இரவாத தன்மையை கொடுக்கணும், அழியாத தன்மையை கொடுங்க அப்படின்றது தான் அடியார்கள் எல்லாம் விரும்பி கேட்கக்கூடியது. அப்போ அந்த நிலையை அவளுக்கு கொடுக்கக்கூடியவர், கௌரவமான அந்த ஆத்மாவுக்கு உயர்கதியை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன் தான். அதை தான் அழகாக சொல்லுவார், அந்தகன் என அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியொடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. அந்த யமனை பார்த்து நில்லு, இவன் யார் தெரியுமா, உகந்த மனிதன் நமது அன்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ முன்னாடி வந்து நிற்கணும்பா அப்படின்னு கேட்குறார். அப்பேற்பட்ட அந்த பெரும் பாக்கியத்தை கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி உயிர்களுக்கு கௌரவத்தை அளிப்பவராக, அடியவர்களுக்கு கௌரவத்தை அளிப்பவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் மானதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.